பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டே லன்ச் ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் 3. மண்டே லன்ச் ஸ்பெஷலில் இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூண்டு குழம்புக்கு இன்றைக்கி சைட் டிஷ்க்கு நான் பாவக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். பாவக்காய் பொரியல் யூஸ்வலாக பிஸியான மார்னிங் ரொட்டீனில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பாவக்காய் குழம்பு இல்லை பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு தாளிச்சதுக்கப்புறமா இதில் நான் 2 காஞ்ச வத்தல் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் இந்த மாதிரி இடித்து இதில் சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்தாலும் சரி, இல்லை கட் பண்ணி சேர்த்தாலும் சரி. பூண்டு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இதை மறுபடியும் வதக்குங்க. பூண்டோட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ்க்கு ஒரு புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைச்சல் இதில் சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். புளி கரைச்சல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். புளி வாசனை இன்னும் போகலை. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கலந்த தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்க போகிறோம். அது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம பாவக்காவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடலாம். பாவக்காய் நடுவில் இந்த சீடை எடுக்கணும். இதோட பல்ப்பை எடுக்கக்கூடாது. அது சீடை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி பாவக்காவை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. பாவக்காய் செய்யும் போது கரெக்டாக அப்போ கட் பண்ணுங்கள். இதை நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ நான் பாவக்காய் கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வர்ற வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 2 மினிட்ஸில் இதை இறக்கிடலாம். சைட் பை சைட் பாவக்காய் வேகிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாவக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் இந்த பொரியலை செய்ய முடியும். நான் இப்போது பூண்டு குழம்பு எடுத்து வச்சிடுறேன். சைட் பை சைடு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பக்கம் பாவக்காய் வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பாவக்காய் பொரியலுக்கு தேவையான கிரேவி நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாவக்காவை யூஸ்வலாக கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பாவக்காய் பொரியல் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. ஆனால் பாவக்காய் பொரியல் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்மளோட பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த லன்ச் ரொட்டீன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பாவக்காய் இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிடணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அப்போ வரைக்கும் நம்மளோட வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். பாவக்காவை இப்போ நான் ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் தான் நம்ம பாவக்காய் பொரியல் செய்யணும். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம இந்த கடாயில் பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் பொரியல் செய்யும்போது இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, ரொம்ப சொதன்னு ஆயிரும். அதனால ட்ரையாக தான் நீங்கள் இந்த பாவக்காய் பொரியல் செய்யணும். மசாலாவில் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். இந்த மசாலாவோட லிட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நடுவில் கிளறி விட்டுட்டே வேக விடணும். மசாலா போட்டுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க.
10 நிமிஷம் வெந்து நான் 2லேருந்து 3 தடவை இதை நடுவில் கிளறி விட்டுருக்கேன். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இந்த பாவக்காய் பொரியல் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதோட இந்த சிம்பிளான லன்ச் ரொட்டீன் முடியுது. உங்களுக்கு இந்த லன்ச் ரொட்டீன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி லன்ச் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பூண்டு குழம்பை நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள், டேஸ்டியான இந்த பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் பூண்டு குழம்பு கொதிக்கவோ இல்லை தண்ணியோ ஊற்றிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி மக்ரோனியும் ஒயிட் சனா சுண்டலும் பண்ணியிருக்கேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன்னு என்னோட லஞ்ச் ரொட்டீன் முடியுது. இந்த லஞ்ச் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.